கிறிஸ்துவுக்குள் அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைய வேத வசனமும் ஜெபமும் பிரசங்கியின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். தேவ சமூகத்தில் நீ துணிகரமாய் உன் வாயினால் பேசாமலும் மனம் பதறி ஒரு வார்த்தையும் சொல்லாமலும் இரு. தேவன் வானத்தில் இருக்கிறார், நீ பூமியில் இருக்கிறாய், ஆதலால் உன் வார்த்தைகள் சுருக்கமாயிருப்பதாக. என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவ சமூகத்தில் துணிகரமாய் பேசாமலும், ஆண்டவருக்கு முன்பாக என்ன பேசுகிறோன்னு தெரியாமல் சிலர் பேசி தேவனுடைய மனதை கஷ்டப்படுத்துவார்கள். கர்த்தரிடத்தில் என்ன பேச வேண்டுமோ அதைத்தான் நாம் பேச வேண்டும். நம்ம பிரச்சனையை சொல்லலாம், நம் போராட்டங்களை சொல்லலாம், இதிலிருந்து விடுதலை ஆக்குங்கன்னு சொல்லலாம். துணிகரமாய் மற்றவர்களை அழிப்பதற்காகவோ மற்றவர்கள் கஷ்டப்படணும் என்பதற்காகவோ அப்படிப்பட்ட ஒரு ஜெபம் நாம் செய்யக்கூடாது. மனம் பதறி, அதாவது யாரை சொல்கிறோன்னு தெரியாமல் சொல்லிடுவோம். பிற்பாடு அதே நபர் கஷ்டப்பட்டு வரும்போது நம்ம ரொம்ப மன வருத்தப்படுவோம் பிரியமானவர்களே. அதனால தான் அவர் சொல்கிறாரு, நம்ம ஒவ்வொரு பேச்சையும் அவர் கவனித்து கொண்டே இருக்கிறாராம். ஏன்னா அவர் வானத்தில் இருக்கிறார், பூமி எங்கும் அவருடைய கண்கள் உலாவி கொண்டிருக்கிறது என்று வேத புஸ்தகம் சொல்லுகிறது. ஆதலால் நம்ம வார்த்தை சுருக்கமாக இருக்கணும், பேச வேண்டியதை தான் பேசணும். தேவன் நமக்கு ஞானத்தை தருகிறார். மனம் பதறி பேசிடக்கூடாது, மறுபடியும் அந்த வார்த்தையை நாம் அள்ள முடியாது. அதனால் ஒரு சில வார்த்தைகள் பேசுவதற்கு முன்பாக யோசித்து நிதானித்து நாம் பேசும்போது நாம் ஆண்டவருக்கு பிரியமான பிள்ளைகளாய் வாழுகிறோம். என் அன்பு தேவ ஜனமே, அப்போது நீங்கள் கர்த்தர்ட்ட போய் அவர் பேசுகிறதை அதிகமாய் கேளுங்கள். ஆண்டவர் என்னிடத்துல என்ன பேச விரும்புகிறார்? நான் இன்னைக்கு தேவ சமூகத்துக்கு வந்திருக்கிறேன், ஆலயத்துக்கு வந்திருக்கிறேன், ஜெப கூட்டங்களுக்கு வந்திருக்கிறேன், என் ஜெப நேரத்துக்குள்ளே போயிருக்கிறேன். கர்த்தர் என்கிட்ட என்ன பேசுகிறார், அவர் என்ன சொல்ல விரும்புகிறார் என்று கேளுங்க. உங்கள் வார்த்தை எல்லாம் சுருக்கமாயிரும், பெருக்கமான நன்மையை பெற்றுக்கொள்வோம். ஜெபிப்போமா? பிதாவே, உம்முடைய குமாரன் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வருகிறோம். நாங்கள் குறைவுள்ளவர்கள், எங்கள் அறிவு குறைவுள்ளதப்பா. ஆண்டவரே, இந்த நாளை எங்களுக்கு நீர் ஆசீர்வதித்து தாரும். ஆண்டவருடைய பிரசன்னை இறங்கட்டும், ஆண்டவருடைய கரம் இறங்கட்டும். மனம் பதறி ஆண்டவரே எங்கள் வாயில் கெட்ட வார்த்தைகளோ எதுவும் புறப்பட்டு விடாதபடி நல்ல பக்தி விருத்திக்கு எதுவான வார்த்தைகளை பேச உதவி செய்யும். உயிர்த்தெழுந்த ஆண்டவருடைய வல்லமை இறங்கி கிரியை செய்யட்டும். இயேசு கிறிஸ்துவின் மூலம் இந்த ஜெபத்தை எடுக்கிற நல்ல பிதாவே, ஆமென்.